மா என்ன இப்போ தான் வந்தீங்க? வந்த உடனே எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. எங்கே போயிட்டு வந்தீங்க? ஆமாம், அது வந்து ஒரு வேலையாக கோவை போனோமா, அப்படியே டிமார்ட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியே சரி லூலு போய் ஒரு ரவுண்டு ஓகே போயிட்டு வந்தோம். டிமார்ட்டு போயிட்டு வந்தீங்களா? டிமார்ட்டில் பாரு கோதுமை மாவு வாங்கியிருக்கேன். ஓ, கோதுமை வாங்கி அரைக்க டைம் இல்லை இந்த தடவை போகலை. வாங்கி கழுவி அரைக்க, அதனால சரி கோதுமை மாவே அங்கே இருந்தது. கோதுமை மாவு இதே லூஸில் வாங்கியிருக்கேன். அதே மல்டி கிரெயின் வாங்கினா நமக்கு பிடிக்க மாட்டேங்குது, ரியல் சப்பாத்தி மாதிரி இல்லை. அதனால இது பிளைனில் கோதுமையிலே மட்டும் பண்ணுது அரைச்சது, அதனால அதை வாங்கிட்டேன். அதோட லூஸில் வாங்கினா டேக்ஸ் இல்லை. கண்டிப்பாக லூஸில் எந்த சாமான் வாங்கினாலும் டேக்ஸ் கிடையாது. அதனால இதில் வாங்கினா 131, அதில் வாங்கினா 180 இல்லையா? அதனால இது லூஸில் வாங்கினேன். சென்னா வாங்கினேன். அதுவும் விலை பரவாயில்லையா? பரவாயில்ல இருக்கு. இதில் வாங்கினதே பிளாக் இருக்கு தெரியுது, உளுந்து, அப்புறமா நம்ம இப்போ வாங்குற சீரக சம்பா. சென்னாவும் 122 ரூபா தான், 700 கிராம் இல்லையா? ஆமாம், பரவாயில்ல. 172 ரூபாய், ஆனால் 122 ரூபாய்க்கு தராங்க. அதனால பெட்டர். வீட்டுக்கு அணில் எல்லாம் வருமே, அதுக்கு வைக்கிறதுக்காக பிஸ்கட் வாங்கியிருக்கேன். ஓகே, அது 80 ரூபாய் தான். இது என்ன? இது சும்மா 2 கிண்ணி வாங்கினேன், ஏதாவது போடலாமே. 13 ரூபாய் தான் இல்லையா? ஆமாம், வெறும் 13 ரூபாய் தான். பரவாயில்லம்மா. ஆமாம்மா, அது ஜாங்கிரி வெல்லம், அதுதான் தப்பு. லூஸில் தான் எடுக்கலாம் சொன்னேன். தம்பி தான் இந்த டப்பாவோட கொடுக்குறாங்க இல்லைம்மான்னா, இதுக்கு 18 ரூபாய் டேக்ஸ். லூஸில் நம்ம எடுத்துருந்தோம்னா இன்னும் கம்மியாக இருக்கும். ஓ, ஓகே ஓகே ஓகே. அப்போ லூஸில் தான் வாங்கணும். இது என்ன கரண்டி? கரண்டி சும்மா பார்த்துட்டு இருந்தேன்னா சரி நல்லா இருக்கேன்னு ஒரு 2 வாங்கினேன். எவ்வளோ கரண்டி இருந்தாலும் பத்துறது இல்லை. பரவாயில்லையே, 99 ரூபாய்க்கு கரண்டி நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, இதாகவும் இருக்குது. அதான் சரி 2 எடுத்துட்டு வாங்கினேன். அதிகமாக பாத்திரம் வாங்க மாட்டேன். ஆமாம், இன்னைக்கு சரி 2 இருக்கட்டும் கரண்டி கிளறதுக்கு. இதுவும் 39 ரூபாய் தான். பரவாயில்ல இல்லைம்மா? 139. அதான் 139. பரவாயில்ல, இதுவும் நல்லா சூப்பராக தான் இருக்குது கரண்டி டிமார்ட்டில். இது லூலு போய் வழக்கம் போல் ஏதாவது ஒன்று வாங்கணுமே, நாங்கள் போய் வாங்கணும். ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டீங்கன்னா ஏதாவது ஒன்று ஷாப்பிங். அதுவும் எங்கள் அம்மா போனால் எப்படி பக்கெட் மட்டும் எங்கள் அம்மாவுக்கு எத்தனை வந்தாலும் தீரவே தீராது. நான் அதனால தான் சொல்கிறேன் நான். அதனால பக்கெட் மட்டும் தீரவே தீராது. அதனால பக்கெட் வாங்கியிருக்காங்க. அதனால தான் இது பண்ணிட்டீங்க. தொல்லை விட்டுது. வெங்காயம் வெங்காயம்னு எத்தனை கிலோ வாங்கியிருக்கீங்க? 2.5 கிலோ வாங்கியிருக்கேன். குட். இது தம்பிக்கு பிடிக்குமேன்னு ஸ்வீட் கார்ன் வாங்கியிருக்கீங்க. இது பக்கெட்டு வாங்கியாச்சு. வரும்போது என்ன சாப்பிட்டுட்டு ஸ்வீட்டு வாங்கிட்டு வந்துட்டிங்களா? இதுதான் இன்னைய பர்ச்சேசிங் இல்லையா? ஓகே, சிம்பிள் பர்ச்சேஸ். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இது மறந்துட்டோமே, நல்லாவே போகுது இல்லையாம்மா இதில் போட்டால் பித்தளை சாமான் எல்லாம்? ஆமாம், பித்தளை பாத்திரம்லாம் பளிச்சுன்னு ஆகுது. எப்போ புளி இது போடுவேன், என்ன சபீனா போடுவேன், இல்லைன்னா லெமனும் சபீனாவும் போடுவேன். இது சரி, இது ஒரு அவசரம் போது இது ஒரு சொட்டு விட்டுப்பேன். ஆனால் நல்லா போகுது, எண்ணெய் பிசுக்கு இது எல்லாம். இது போயிருது. வாவ், கிரேட். நீங்களும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இது லூலுல வாங்கினீங்க? ஓகே. அதனால் 2 இடத்துக்கு விசிட் அடிச்சுட்டு வந்துட்டீங்க. அப்படியே நைட் டின்னரும் முடிச்சுட்டு வந்துட்டீங்க. என்ன பண்ணீங்க நைட் டின்னருக்கு? என்ன சாப்பிட்டீங்க? பூரி சாப்பிட்டீங்க. அதோட வீடியோவும் இது கூட ஜாயின் பண்ணி போடுறேன் பாருங்கள்.